இன்னைக்கு ஒரு மாநிலத்தில் ஒரு குடும்ப தலைவி மாதம் 2500 ரூபாய் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வெறும் செய்தி மட்டும் இல்லைங்க, இது ஒரு வீட்டின் சமையல் அடுப்பில் எரியும் நெருப்புக்கான தீர்ப்புனே சொல்லலாம். ஒரு குழந்தையோட பள்ளி பையை நிரப்புவதற்கான வாய்ப்புனே சொல்லலாம். ஒரு முதியவரின் மருந்து வாங்கும் நம்பிக்கை அப்படின்னே சொல்லலாங்க. இன்று தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ஏழைக்கு பணம் கொடுத்தால் அரசு சுமைன்னு சொல்ற வாதத்துக்கு நேரடியான பதில்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு குடும்ப தலைவி கையில பணம் வந்தா அது காசாக மாறாதுங்க, அது உணவாக மாறும், கல்வியாக மாறும், ஆரோக்கியமாக மாறும். இங்கதான் கேள்வி எழுது. சின்ன மாநிலத்துல 1000 ரூபாயை 2500 உயர்த்த முடியும் என்றால் அதே தேவை இருக்கிற பெரிய மாநிலங்கள்ல ஏன் இதே மாதிரியான உயர்வு சாத்தியமில்லை அப்படின்னு தான். இது அரசியல் விருப்பமா, நிதி கட்டாயமா, இல்ல முன்னுரிமை அரசியலா? இதை புரிந்து கொள்ளத்தான் இன்னைக்கு நாம இந்த செய்தியை பேச போறோம். பெண்களின் கையில அதிகாரம் இருக்கணுமா இல்ல இருக்கக்கூடாதா என்ற கேள்வி. ஏழை குடும்ப தலைவிக்கு ரூபாய் 2500 கொடுத்தா நாடு வீழுமா இல்ல அந்த நாடு நிமிருமா என்ற தீர்ப்பு தான். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முழுசாக பேச போகிறேங்க. சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னு அது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுச்சேரியில் ஏழை குடும்ப தலைவிகளுக்கு பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகையை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி இன்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தொடக்கி வச்சிருப்பது ஒரு சின்ன செய்தி மாதிரி தெரிஞ்சாலும் இதன் பின்னாடி இருக்கிற அரசியல், பொருளாதாரம், சமூக தாக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரியதுங்க. ஏன்னா ஒரு குடும்ப தலைவி மாசம் 2500 ரூபாய் கையில் வந்தா அது வெறும் பண உதவி மட்டும் அவங்களுக்கு தெரியாதுங்க. அது அந்த வீட்டின் உணவு பாதுகாப்பு, குழந்தைகளோட கல்வி, மருந்து செலவு, கடன் சுமை குறைப்பு எல்லாத்துக்கும் அடிப்படை பிரச்சனைக்கே சால்வ் ஆன மாதிரி ஆயிரும். புதுச்சேரி மாதிரி ஒரு சின்ன மாநிலத்தில் சிவப்பு குடும்ப அட்டை வைத்துள்ள சுமார் 70,000 மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் நேரடியாக பயனடைவார்கள். அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிலும் குறைஞ்சது 3 முதல் 4 பேரின் வாழ்க்கை அதனால பாதிக்கப்படும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா முதியோர் மற்றும் ஆதரவற்றோருக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியம் 500 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ இப்படிங்கிற செய்தியுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக தான் பார்க்கப்படுது. ஆனால் சமூக பாதுகாப்பு கோணத்தில் இது ஒரு முக்கியமான முடிவாகவும் பார்க்கப்படுதுங்க. ஏன்னா முதியோர் ஓய்வூதியம் என்பது அவர்களுக்கு மரியாதையுடன் வாழ்வதற்கான கடைசி ஒரு சொல்யூஷனே சொல்லலாம். இந்த 2 திட்டங்களுக்காக அரசுக்கு பார்த்தீங்கன்னா சுமார் 17.50 கோடி கூடுதலாக செலவாகும் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்காங்க. இங்கு தான் ஒரு பெரிய கேள்வி எழுது. புதுச்சேரியில் இது சாத்தியமாகும் போது தமிழ்நாட்டில் ஏன் இந்த மாதிரியான உயர்வு சாத்தியமில்லை அப்படின்னு பலர் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாப்ஸ், அரசாணை, ஓய்வூதியம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க, முதியோர் ஊக்கத்தொகை வேணும்னு சொன்னாங்க, மகளிர் உரிமை தொகை இன்னும் அதிகமாக வேணும்னு சொன்னாங்க, வங்கி கடன் தள்ளுபடி ஆகும்னு சொன்னாங்க, பயிர்க்கடன் தள்ளுபடி ஆகும்னு சொன்னாங்க, நகை கடன் தள்ளுபடி ஆகும்னு சொன்னாங்க. இது மாதிரி பல சுமைகள் தமிழகத்தில் அதிகமாக இருக்காங்க. மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற மாநிலத்தில் இது மாதிரி பல பிரச்சனைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால புதுச்சேரி மாதிரி ஒரு சின்ன மாநிலத்தில் இது மாதிரி விஷயங்கள் ரொம்பவும் சாத்தியம்தான், அதை நம்ம இல்லைன்னு சொல்லல. பட் அங்கே இருக்கிற மக்களுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே இருக்கிற பட்ஜெட்டும் இருக்கும். பட் அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அலாட் பண்ணிக்கிற இந்த 2500 ரூபாய் பட்ஜெட் படி பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே அவங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் இருந்தாலும் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தைரியமாக போல்டாக இந்த டெசிஷன் எடுத்திருக்காரு. ஸோ இது நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி ரொம்ப புவராக இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவித்தொகை இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக பெனிஃபிட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பெனிஃபிட் ஆவாங்க. இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகையை எடுத்துங்க, அனைத்து மகளிருக்கும் தராமல் ஒரு சர்டின் கிரைட்டீரியா பேஸ் பண்ணி வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மகளிர்களுக்கு மட்டும் அந்த 1000 ரூபாய் கொடுத்து அந்த 1000 ரூபாயை வருங்காலத்தில் 2000ஆகவோ 2500 ரூபாயாகவோ உயர்த்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் கூறுற கருத்துங்க. இதை புரிந்து கொள்ள பார்த்தீங்கன்னா முதல்ல புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் அளவை ஒப்பிட வேண்டும், டென்சிட்டி பாப்புலேஷன் ஒப்பிட வேண்டும். புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மக்கள் தொகை சுமார் 16 லட்சம் பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 7.5 கோடி பேர் இருக்காங்க. புதுச்சேரி பயனாளிகளை காட்டிலும் 70,000 என்றால் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை பெறுபவர்களோட எண்ணிக்கையே பார்த்தீங்கன்னா
1 கோடிக்கு மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.25 கோடி ஆயிடுச்சுங்க. ஸோ அப்படின்னா புதுச்சேரியில் 1500 ரூபாய் உயர்வு செய்ததற்கு 17.5 கோடி ரூபாய் கூடுதல் செலவு. அப்படின்னா தமிழ்நாட்டில் அதே 1500 ரூபாய் உயர்வு செய்தால் மாதத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடி செலவு வரும். அதனால தான் இந்த செய்யலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு அலட்சியம் இல்லைங்க, இதுதான் வந்து யதார்த்தமான உண்மையும் கூட. அது ஒரு நிதி கட்டாயம். ஆனால் அதே நேரத்தில் புதுச்சேரி எடுத்த முடிவு தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசியல் அழுத்தமாகவும் மாறும் அப்படின்னா அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா மக்கள் உடனே கேட்பாங்க, அங்கே 2500 தராங்க, இங்கே ஏன் முடியாது அப்படின்ட்டு. இதை பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும். புதுச்சேரியில் இந்த திட்டம் சிவப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மிகவும் ஏழை பிரிவுக்கு தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை என்பது அதை விட பெரிய அளவில் விரிவுபடுத்த திட்டம். ஸோ அதனால தான் ரெண்டையும் நேரடியாக ஒப்பிட முடியாது. ஆனால் சமூக நிதி கோணத்தில் புதுச்சேரி எடுத்த இந்த முடிவு ஒரு முன்னுதாரணம் அப்படின்னா அது மிகையாகாது. உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு வீட்டில் குடும்ப தலைவி 2500 வாங்கினா அந்த பணம் கணவரின் மதுபான செலவுக்கு நிச்சயமாக போகாதுங்க. அதை நேரடியாக குழந்தையின் நோட்டு புத்தகத்துக்கோ, சமையல் செலவுக்கோ, மின்கட்டண செலவுக்கோ, கடன் தவணை ஆகியவற்றிற்கோ நிச்சயமாக போகுங்க. இதுதான் இந்த மாதிரியான திட்டங்களோட உண்மையான பலனே. அதே போல தான் முதியோர் ஓய்வூதியம் ரூபாய் 500 உயர்ந்தால் ஒரு 70 வயது தாத்தா அல்லது பாட்டிக்கு அது மருந்து வாங்கும் நம்பிக்கையை தரும். ஸோ இதை அரசியல் கணக்காக மட்டும் யாருமே பார்க்க முடியாது. சமூக தாக்கம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. ஆனாலும் தமிழ்நாட்டில் இதே மாதிரி உயர்வு ஏன் இப்போதே சாத்தியமில்லை அப்படின்னா, தமிழ்நாடு ஏற்கனவே பல திட்டங்களை ஒரே நேரத்தில் நடத்தி கொண்டிருக்காங்க. இலவச பேருந்து, மகளிர் உரிமை தொகை, பள்ளி சத்துணவு விரிவாக்கம், கல்வி உதவித்தொகை, மருத்துவ காப்பீடு என்ற செலவுகள் மிக அதிகம். இதற்கிடையில் தான் வருவாய் அதிகரிப்பு அதே அளவில் இல்லாத போதும் ஒரு தடவையில் பெரிய உயர்வு செய்வது நிதி சுமையை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதன் அர்த்தம் இது நிரந்தரமாக முடியாது என்பதில்லைங்க. அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இந்த மாதிரியான முடிவுகள் மற்ற மாநிலங்களுக்கு நிச்சயமாக அழுத்தம் கொடுக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இன்னைக்கு புதுச்சேரி செய்தது நாளைக்கு மற்ற மாநிலங்களில் விவாதமாகும். அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் கட்டாயமாக பேசப்படும். இதை பேசும்போது ஒரு விஷயத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நலத்திட்டங்கள் போட்டி மாதிரி அல்லைங்க, அது மாநிலத்தோட நிதித்திறன், மக்கள் தொகை, வருவாய் எல்லாவற்றையும் பார்த்து தான் எடுக்கப்பட வேண்டிய ஒரு முடிவு. ஆனாலும் ஏழை குடும்ப தலைவிகளுக்கு உதவி அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமானது. புதுச்சேரி இந்த உயர்வை செய்ததன் மூலம் இது சாத்தியம் என்று நிரூபிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் அது எப்போது, எந்த அளவில், எந்த வடிவில் வரும் என்பது அரசின் நிதிநிலை மற்றும் அரசியல் சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்கு. ஆனாலும் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்றேங்க, குடும்ப தலைவிகளுக்கு நேரடியாக பணம் கொடுக்கும் திட்டங்கள் சமூக மாற்றத்தை நிச்சயமாக உறுதியாக கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ இதை இறுதியாக நான் வந்து ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேங்க. ஸோ இவ்வளவு நேரம் நம்ம பேசுனது ஒரு திட்டம் பற்றி மட்டும் இல்லைங்க, ஒரு குடும்பம் நாளைக்கு நிமிர்ந்து நிற்குமா இல்லை இன்னும் கடனுக்குள் மூழ்குமா என்ற தீர்ப்பு. புதுச்சேரியில் இன்னைக்கு 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் உயர்த்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஒரு அரசியல் ஸ்டண்ட் இல்லைங்க, அது ஏழைக்கு பணம் கொடுத்தாலும் அரசு இயங்கும்னு நிரூபிச்ச முடிவு. 70,000 குடும்ப தலைவிகள் கையில் இன்னைக்கு 2500 போகுது என்றால் அந்த பணம் வெளிநாட்டு வங்கிக்கு போகாது, அது அந்த ஊரிலேயே சுழலும். கடைக்காரனிடம் போகும், மருந்து கடைக்கு போகும், பள்ளிக்கூடத்துக்கு போகும். அதே நேரத்தில் முதியோர் ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டிருப்பது சமூக மரியாதை அரசே கொடுத்த முத்திரை. ஸோ எது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். அதனால தான் இந்த அறிவிப்பு முடிவில்லைங்க, இது தொடக்கம். ஏழை குடும்ப தலைவிகளுக்கு நேரடி பணம் உதவி என்பது செலவு அல்ல, அது சமூக முதலீடு. ஸோ இதை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.